வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி மொச்சப்பயிர் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 கப் மொச்சப்பயிர் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு விசில் குக்கரில் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் போட்டு விட்டுடலாம். 6 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆறு விசில் அடிச்சிருச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பயிர் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு 2 தக்காளி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண தக்காளியை குக்கரில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 டீஸ்பூன் குழம்பு மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் அடித்து முடித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து தாளிச்சிக்கிறேன். ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட்டை பேனில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மொச்சப்பயிறு கூட்டு எல்லா வகையான வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, தோசை, பூரி இதோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சூடாக சாதம், மோர் குழம்பு வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.